ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். ஜெபத்தோடு கூட நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை, சங்கீதம் 37வது சங்கீதம் 4வது வசனம். ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். இங்கே சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறதான இந்த ஒரு நல்ல வார்த்தை, இதை பல முறை இந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தை நாம் வாசித்து இருக்கிறோம். இங்கே வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், அங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என்ன செய்வார், அருள் செய்வார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இந்த காலவெளியில் ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நம்ம கர்த்தரிடத்தில் என்ன செய்யணுமா, மனமகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கிறிஸ்து கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அடுத்து அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வார், அருள் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரிடத்தில் ஏன் மனமகிழ்ச்சியா இருக்கணும், நமக்கு எது மனமகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று சொல்லிதான் இன்னைக்கு வேதத்தில் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு குடிகாரனை பார்த்து கேட்டால், நான் குடிக்கும் போது நான் மனமகிழ்ச்சி என்ன செய்கிறேன், இருக்கிறேன், அதுக்கு பின்பு ஸ்தோத்திர போதை தெரிஞ்ச பிறகு சந்தோஷமே என்ன செய்யல இல்லைம்மா. ஒரு சினிமா பார்க்குற பார்த்தீங்கன்னா அவங்களை கேட்டிங்கன்னா, ஏன் படம் பார்க்கன்னு ஸ்தோத்திரம், அங்கே அவன் சொல்லுவான், நான் ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்கறதுனால, 2.5 மணி நேரம் படம் பார்க்கறதுனால அது என்னுடைய வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வருகிறது, மன மகிழ்ச்சி. அது முடிஞ்ச உடனே அதில் உள்ள நகைச்சுவையும் அவன் காமெடி எல்லாத்தையும் பார்த்து ஊன்னு கொஞ்ச நேரத்தில் மாறியும் துக்கம்தான் உள்ள வருகிறது. ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் வரும்போது, இங்கே வாசிக்கும் போது, கர்த்தரிடத்தில் எப்படி இரு, மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருள் செய்வார். நம்ம ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போமானால், நம்ம என்ன வேண்டுதல் பண்ணுகிறோமோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார், செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம பிள்ளை இருக்கு, ஸ்தோத்திரம், வயாம நச்சு பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தா, அது அழுதுகிட்டே இருக்குன்னு நினைப்போமா, 2 குடு கொடுத்து என்ன செய்ய, வாய் பொத்துதியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், 2 குடு கொடுத்த பிறகுதான் அது அழுகை என்ன செய்யும், அந்த பிள்ளையை நிறுத்தும். ஸ்தோத்திரம். நமக்கு எரிச்சலாக இருக்கும். ஆண்டவரிடத்தில் போய் வயாம நம்ம நச்சு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். அல்லேலூயா. நம்முடைய நல்ல தகப்பன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம வேண்டுதல்களை எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்வார், நம்ம பிள்ளைகள் சிலது கேட்கும், இந்த கேக் வாங்கிட்டு வாங்க, அந்த இதை வாங்கிட்டு வாங்க, இந்த பிரெட், இந்த பன்னு, இந்த கேக் வாங்கிட்டு வாங்க, இப்படி பல விதத்தில் ஏதாவது கேட்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த தகப்பன் கண்டிப்பாக பிள்ளைகள் கேட்கறத என்ன செய்வாங்க, கண்டிப்பாக வாங்கிக்கணும். ஒன்னே துட்டு இல்லைனாலும் மறுநாள் நாளாயிலும் என்ன செய்வாங்க, ஸ்தோத்திரம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை அந்த தகப்பன் என்ன செய்வானா, கண்டிப்பா நிறைவேற்றுவார். இதே போல நம்முடைய பரம தகப்பன் நம்ம என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதை நமக்கு என்ன செய்வார்னா, என்ன செய்வார், அருள் செய்வார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது ஸ்தோத்திரம். தம்பி, அந்த கதவை திறந்து போட்டுதான், கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் கதவை அடைச்சிட்டு வாங்க. ரோட்டில் பூரா ஆடு பூரா அங்கே வந்து பூராத்தையும் செடியை திண்டு போயிடும். கர்த்தர் ஜெபத்தோடு இருப்போம். அப்ப இங்கே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என்ன செய்வார். அப்ப நம்முடைய மனமகிழ்ச்சி எதன் மூலமாய் வரும் என்றுதான் இன்றைக்கு நாம் பார்ப்போம். நம்முடைய மனமகிழ்ச்சி படுத்துகிறது, சந்தோஷப்படுத்துகிறது எது அப்படின்னு சொல்லி செய்திக்கு முன்னால் இன்னொன்று சொல்றேன். ஸ்தோத்திரம். ஒரு நான் பல முறை சொல்ல காரியம்தான். ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சர்க்கஸ், அந்த சர்க்கஸ்ல ஒரு கோமாளி என்ன செய்தான், எல்லாத்தையும் என்ன செய்தான், சிரிப்பு காட்டி மகிழ்ச்சி ஆக்கி கொண்டே இருந்தான். ஸ்தோத்திரம். ரொம்ப துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிறவங்களாம் போய் அந்த சர்க்கஸ்ல என்ன செய்தாங்க, போய் சந்தோஷப்படுறதுக்காக அந்த கோமாளி செய்கிற எதை பூரத்தையும் பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தான். அப்போ ஒரு நாள் அந்த கோமாளிக்கு என்ன செய்யணும், சோம்பலை, ரொம்ப உடம்பு சரியில்லை, மனசுக்கு சரியில்லை.
உடனே இவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஒரு டாக்டர் இடத்துல போனான், மனநிலை டாக்டர்கிட்ட போனான். போய், ஐயா என் வாழ்க்கையில் சந்தோஷமே மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு. உடனே டாக்டர் சொன்னார், நம்ம ஊரில் சர்க்கஸ் போட்டு இருக்குல்ல, அது ஒரு கோமாளி என்ன செய்வான், எல்லாத்தையும் சிரிக்க வைப்பான். அதை போய் நீ பார்த்தன்னு சொன்னா என்ன இருக்கும், உனக்கு சந்தோஷம் இருக்கு. அப்ப அவன் சொன்னான், அந்த கோமாளியே நான் தானே அப்படின்னா. அல்லேலூயா. அநேகரை சந்தோஷப்படுத்தலாம், ஆனா தான் வாழ்க்கையில என்ன இருக்கணும், சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கணும். இங்கே வாசிக்கும் போது கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு. அப்ப ஆண்டவரிடத்துல நம்ம மனமகிழ்ச்சியா இருப்போமானால் அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் அருள் செய்கிற தேவன். அல்லேலூயா. இப்போ நம்மளை மனமகிழ்ச்சி படுத்துகிறது எது? சர்க்கஸ் அல்ல, சினிமா இல்ல, நாடகம் அல்ல, மற்ற எதுனாலும் நம்ம ஸ்தோத்திரம் அதை குடிக்கிறதுனால, இதை பானம் பண்ணுகிறதுனால அல்ல. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனமகிழ்ச்சியை கொண்டு வருது எது என்று பார்த்தால் 119வது சங்கீதம். இதை நாம் கடைபிடிப்போமானால் ஒரு 6 காரியத்தை சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம் 119 70வது வசனம். அவர்களுடைய இருதயம் இல்லம்மா 119 70. அதான் நானோ உம்முடைய வேதத்தில், அவர்கள் இருதயம் நிலத்துணியினாலே என்ன செய்து கொடுத்து இருக்கிறது. நானோ உம்முடைய வேதத்தில் எப்படி இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். முதலாவது நம்மை மனமகிழ்ச்சி ஆக்கிறது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், நம்ம கையில வைத்து இருக்கிற வேத புஸ்தகம். அல்லேலூயா. இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் வேற ஒன்று நம்மளை மனமகிழ்ச்சி படுத்தவே. ஸ்தோத்திரம். எல்லாம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் கொஞ்ச நேரம் தான் நம்மளை சந்தோஷப்படுத்தும். ஸ்தோத்திரம். இந்த வேதம் நம்மகிட்ட இருக்குமானால், இந்த வேதத்தை வாசிப்போமானால், இந்த வேதத்தை கேட்போமானால், இந்த வேதத்துக்கு செவி கொடுப்போமானால், இது நம்மளை என்ன ஆக்கும்? உம்முடைய வேதத்திலே நான் எப்படி இருக்கிறேன், நானோ உம்முடைய வேதத்தில் எப்படி இருக்கிறேன்? தாவீது சொல்றாரு, மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏங்க, நீங்க பைபிள் வாசிக்கலன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை பார்க்க முடியாது. நம்முடைய மனமகிழ்ச்சி ஆக்குறது எதுதான்? கர்த்தருடைய வேதம் தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். துக்கமா இருக்கிறீங்களா? பைபிள் எடுத்து வாசிங்க. அதுல காணப்படுகிற ஒரு வசனமாகிலும் நம்மை சந்தோஷப்படுத்தாமல் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. துக்கத்தோடு இருந்தால் ஸ்தோத்திரம், நமக்கு நம்முடைய மகிழ்ச்சி ஆக்கிறது கர்த்தருடைய வசனம். அதுல 77 வாசிங்க. 119 77 ஒரு ஆள் வாசிங்க. நான் பிழைத்திருக்கும்படிக்கு, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உம்முடைய இரக்கம் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. எங்க இருக்கு? அடுத்த வீட்டில் போய் புரணி பேசுறதுனாலே சிரிச்சு கும்மாளம் எடுக்கிறது அல்ல. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. இந்த கால வேளையில ஸ்தோத்திரம், இந்த ஆண்டுடைய வசனம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னத்தை கொடுக்கிறது? ஆண்டோடைய வசனம் மட்டும் இல்லைன்னா என்னைக்கு நம்ம அழிஞ்சு போயிருப்போங்க. அல்லேலூயா. நம்மளை வாழ வைச்சதுக்கு ஆண்டோடைய வசனம். அல்லேலூயா. அதுலேயே அந்த 119 92வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய வேதம். தாவீது எவ்வளவு அழகா அந்த ஒரே அதிகாரத்தை பெரிய சங்கீதமா இருந்தாலும் சொல்றாரு. வாசிங்க. உம்முடைய வேதம், உம்முடைய வேதம் மட்டும் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இராமல் இருந்தா, நமக்கு வந்த பிரச்சனையில, நமக்கு வருகிற போராட்டத்தில் அதை நினைச்சு துக்கத்திலேயே என்ன செஞ்சிருப்போம்? அழிஞ்சிருப்போம். அழியாமல் இருப்பதற்கு இந்த வேத வசனம் தான் நம்மை தைரியப்படுத்துகிறது. அல்லேலூயா. நம்மை ஆறுதல் படுத்துகிறது. ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஸ்தோத்திரம் நடந்த காரியம் என்னன்னு சொன்னா,
அப்பாவுடைய ஆதரவு இல்லை, அப்பா இருந்து இல்லாத நிலைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா கிடையாது, தம்பி தங்கச்சி ஸ்தோத்திரம், சொந்த பந்தம் இருந்தும் தாளைத்து முழுவதும் எவ்வளவோ ஆட்கள் இருந்தும் ஒன்று அதால ஒன்று இல்லை. அப்போதான் என்னை ஒரு வசனம் தேற்றினது, உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் ஒன்று என்ன செய்வார். அந்த வசனத்தை வச்சு வச்சு ஜெபம். அல்லேலூயா. தாயும் தகப்பனும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சொத்தோ ஏதோ ஒன்று இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கைவிட்ட போதிலும் கூட கர்த்தர் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. இங்கே உம்முடைய வேதம் மட்டும் எனக்கு மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நினைச்சு நான் என்ன செஞ்சேன், அழிஞ்சு போயிருப்பேன். அப்ப நம்முடைய வேதம் தான் நமக்கு என்னது. வேதத்தை ஸ்தோத்திரம் தினமும் வாசிக்கணும், நேரம் கிடைக்கிற நேரத்தில் வாசிக்கணும். ஸ்தோத்திரம். அப்படி வாசித்தோம்னா நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. இன்னும் அந்த 119வது சங்கீதத்தில் நிறைய வசனம் இருக்கு. ஆனால் ஒரு சில வசனத்தை நான் சொல்லுகிறேன். அதுல 174வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய ரட்சிப்பின் மேல் நான் ஆவலாய் இருக்கிறேன். நல்ல கவனிங்க. உம்முடைய வேதம் எப்படி எனக்கு மனமகிழ்ச்சி. உண்மை என் ஆத்துமா பிழைத்திருந்து உண்மை. அப்ப அவர் சொல்றாரு, வேதம் தான் எனக்கு என்னது. வேதத்தை வாசிக்கிறவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாள் அவன் துக்கப்படுறது கர்த்தர் விட மாட்டான். அல்லேலூயா. இன்னும் வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியா தருமா? அதே 119வது சங்கீதத்திலேயே 47வது வசனத்தை வாசிங்க. இப்ப வாசித்த அந்த 119ல 47. நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனையின் பேரிலே. அது எது மேல? ஆண்டவருடைய கற்பனைனா என்னது? ஆண்டவருடைய வசனம். நானும் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனையின் பேரில் என்ன செய்வேன்? அந்த கற்பனை என்னது? ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை அவர் சொல்ற காரியம். அதனாலே நான் எப்படி இருக்கிறேன்னா, நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தெல்லாம் தெரியும். ஆட்டுக்கு பின்னால கிடந்தவனை தகப்பனோ சகோதரன் நினையாத நேரத்தில் அந்த ஆட்டுக்கு பின்னால் இருக்கும்போது ஆண்டவரை துதித்து ஆராதித்து பாடினதுனால தேவன் அவனுக்கு ஸ்தோத்திர சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் கொண்டு வந்து ஸ்தோத்திரம் அவனை அபிஷேகித்து அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேத வசனம் நம்மளை என்ன செய்கிறது? நம்மளை மனமகிழ்ச்சியாக்கிறது. அதே 119வது சங்கீதத்தில் 143வது வசனத்தை வாசிங்க. இக்கட்டும் நெருக்கம் அவருடைய வாழ்க்கையில வந்ததெல்லாம் சொல்றாரு. இக்கட்டும் நெருக்கமும் என் வாழ்வில வந்தது. ஆனாலும் எது எது ஆண்டவருடைய வசனம். எனக்கு இக்கட்டு வந்ததுங்க. அடுத்து என்ன வந்துச்சு? நெருக்க வந்துச்சு. அதுல உங்களுடைய கற்பனைகள் தான் எனக்கு எதிர்த்தா இருக்கு. அப்போ நிறைய வசனம் அதுல. நீங்க வீட்டுல போய் அந்த 119 சங்கீதம் பூரா எத்தனை வசனம்? 150 வசனம் தானே. 150 வசனம் நீங்க வாசி பாருங்க. அவரை வேதத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 176 சாரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சங்கீதம் வந்து 150 சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே நாம் வாசிக்கும் போது அவருடைய பிரமாணம் அவருடைய வேதம் நமக்கு என்னத்தை கொடுக்கிறது? மனமகிழ்ச்சியை தருகிறது. அல்லேலூயா. சரி, முதலாவது காரியம். இரண்டாவது நமக்கு மனமகிழ்ச்சியை தருவது என்ன அப்படின்னா, வாசிங்க யோபின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 26வது வசனம். யோபு 22:26. சர்வ வல்லவர் மேல மகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை நீர் என்ன செய்வீர்? ஏறெடுப்பீர். போதும். அப்போ நீர் அவனை
அவர் உமக்கு என்ன செய்வார்? செவி கொடுப்பார். சரி, போதும். இரண்டாவது காரியம், நம்முடைய மனமகிழ்ச்சி ஆக்கிறது எது அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் இருக்கணும். அல்லேலூயா. என்ன இருக்கணும்? சர்ச்சுக்கு வந்தா போதாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்னு சொல்றதுனால இல்ல. இரண்டாவது, நம்முடைய மனமகிழ்ச்சி ஆக்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றுதல் என்ன செய்யணும்? இருக்கணும். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. அதுக்கு உதாரணம் பாருங்க. சகேயு, அவன் யாரு? பெரிய வரி ஆபீசர். அவனுக்கு நிறைய ஸ்தோத்திரம், நிறைய சம்பாத்தியம் பண்ணி வச்சிருந்தான். ஆனா அந்த சம்பாத்தியம் அவனுக்கு என்னத்தை கொடுக்க முடியல? சகையை பத்தி தெரியாதா? அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல. ஸ்தோத்திரம். அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. எல்லாரும் ஏசு ஏசுன்னு சொல்றாங்களே, அவர் எப்படிப்பட்டவரோ பார்க்கணும் சொல்லி காட்டுத்தி மரத்தில் என்ன செய்தான்? ஏறி பார்க்க போனான். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல யாரும் சொல்லல. ஒரு வரி ஆபீசர் மேல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் பார்த்து லேசா கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லிட்டு போறோம்னு சொன்னாங்களா? சொல்லல. அப்படி அண்ணாந்து பார்த்தான்னு போட்டு. ஆனால் என்ன நடந்தது? லூக்கா 19 1 இருந்து 10 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம் தானே. ஸ்தோத்திரம். என்னாச்சு? இவர் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவர் கீழே இருந்து மேல, சகைவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தங்கணும்னு சொன்னான். அல்லேலூயா. அப்போ உடனே அவன் காட்டுத்தி மரத்தை விட்டு அவன் வேகமா என்ன செய்தான்? வந்தது மட்டும் இல்லை, நேர இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லை, போகும்போதே சொல்றான், நான் அநியாயமா யார்ட்டையும் என்ன செய்யுது? வாசிக்க பாப்பாது. பாருங்க, அவன் சொல்றான், என் ஆசையை பாதி நான் ஏழைக்கு என்ன செய்ய. இப்பதான் மனம் திரும்புதான். இப்பதான் என்ன செய்தான்? இது வரைக்கும் இருந்திருக்கான். மனம் திரும்பினானா? மனம் திரும்பினா இல்லை. இப்பதான் இவனுக்குள்ள என்ன வந்தது? ஒரு உணர்வு வந்து மனம் திரும்புதல் வந்துச்சு. இப்ப என்ன சொல்றான்? அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இந்த வீட்டுக்கு சந்தோஷம், ரட்சிப்பு வந்தது. இவனும் எப்போதும் அந்த சந்தோஷத்தோடு அவன் என்ன செய்தான்? வீட்டுக்கு இயேசு அழைத்து கொண்டு போனான். அப்ப மகிழ்ச்சி எதுல இருக்கு? நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை வருஷம் பிரசங்க கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்பல் இருந்தால்தான் நமக்குள்ள என்ன உண்டு? மனமகிழ்ச்சி உண்டு. ஆண்டவருடைய வசனத்தை கேட்பாங்க, இன்னும் கெட்ட வார்த்தை பேருக்காது. ரகசியமான பாவங்கள் உள்ள இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் நாம் ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கவே முடியாது. அப்ப மனமகிழ்ச்சி இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை புதிதாய் மாறும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகிறது. அல்லேலூயா. எல்லாம் புதிதாயிட்டுனா நம்முடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சியை கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? சகோதரர்களுக்கு இருந்ததா இல்லையா? சந்தோஷத்தோடு என்ன செய்தான்? தான் செய்த காரியத்தெல்லாம் அறிக்கை பண்ணி அவனுக்கு ஸ்தோத்திர ரட்சிப்பு வந்ததா இல்லையா? சந்தோஷம். நான் யார்ட்டையாட்டும் அநியாயம் வாங்கியிருந்தா என்ன செஞ்சிருக்கேன்? நாளை தனியா தெரியும். மனம் திரும்பினா தானே அப்படி செய்வான். மனம் திரும்பாதான் செய்வானா? செய்யறதுக்கு மனம் வராது. இன்னும் கொஞ்சம் பிடுங்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இரண்டாவது காரியம் நமக்குள்ள மனமகிழ்ச்சி உண்டு பண்ணுது என்னது அப்படின்னு சொன்னா, என்னது மனமகிழ்ச்சி உண்டு பண்ணுது? என்னது? மனம் திரும்புதல். ஏன்னா மனம் திரும்புங்கள், அப்பொழுது பரலோக ராஜ்யம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர். இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் நம்மளை மனமகிழ்ச்சி ஆக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா,
ஸ்தோத்திரம். மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது, ஒரு ரட்சிப்பு நமக்குள்ள உண்டாகணும். அல்லேலூயா. என்ன இருக்கணும்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி உண்டாகிறது எது? ஒரு ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். எவ்வளவு பூ வச்சாலும் ஸ்தோத்திரம், ரட்சிப்புக்கு மிஞ்சின பூ ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அப்ப மூன்றாவது காரியம் நம்முடைய மனமகிழ்ச்சி ஆக்கிறது எது தெரியுமா? என்னது? ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, பேர் மாத்தி இருக்கலாம், ஒருவேளை ஞானஸ்தானம் கூட சிலர் எடுத்துட்டாங்க. சில வீட்டம்மாவுடைய பேர் சொல்றாங்களேன்னு ஸ்தோத்திரம், பாஸ்டர் சொல்றாரு ஞானஸ்தானம் கூட. ஆனா மனம் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ரட்சிப்பு இருந்தால்தான் மனமகிழ்ச்சி உண்டு. வாசிங்க பாப்போம். நம்ம எல்லாம் வேத வசன ஆதாரத்தோடு தான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 34வது அதிகாரத்தை வாசிங்க. அங்க பவுலும் சீலாவையும் குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே வாசித்து அவங்க சிறையிலிருந்து ஸ்தோத்திரம் விடுவிக்கப்பட்டு அவங்க தேவனை துதித்து பாடின போது விடுதலை பெற்று போன பிறகு நடக்கிற காரியம் வாசிங்க. 16:34. 16:34. யார? பவுலையும் சீலாவையும் இந்த சிறைச்சாலைக்காரன் தான் வீட்டுக்கு என்ன செய்தான்? கூட்டி கொண்டு போய் யாருக்கு? ஊழியக்காரனுக்கு போஜனம் கொடுத்து வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி, யாரு யாரு? பவுல் சீலாவுமா? சிறைச்சாலைக்காரன். சிறைச்சாலைக்காரனுடைய அவனுக்கு மட்டுமில்லை, அவன் குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப என்ன? ஏன்? ஸ்தோத்திரம். இப்போ சிறைச்சாலைக்காரன் அங்கே சிறைச்சாலையில இவன் தலைவனா இருக்கும், அங்கே பாதுகாப்பு இருக்கும்போது அப்போ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகல. கர்த்தர் கிறிஸ்து இந்த பவுல் சீலாம் தேவனை துதித்து பாடின போது சிறையின் அசிவரம் அசைந்து கட்டுகள் எல்லாம் கலண்டு எல்லாத்தையும் பார்க்கான். யோ ஸ்தோத்திரம், ஓடிட்டான்னு உங்களுக்கு அப்படி நினைச்சான். நினைச்சது மட்டும் இல்லை, உடனே பட்டயத்தை எடுத்து தன்னை மாய்த்து கொள்ள பார்த்தான். உனக்கு ஒரு கேடு என்ன செய்யாத, நான் இங்கதான் இருக்கேன்னு பார்த்தா. ஸ்தோத்திரம். இவங்க தேவனை துதித்து பாடினதுனால ஸ்தோத்திரம். இப்ப என்ன நடந்ததுன்னா, இந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்தான்? ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அங்க வாசிக்கிறோம், அந்த ஊழியக்காரனுக்கு ஆகாரம் கொடுத்தது மட்டுமில்ல, அடுத்து என்ன செய்தான்? போதும் விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ஸ்தோத்திரம். இப்போ அந்த தேவ மனிதர்கள் அங்க வீட்டுக்குள்ள போனோன்னு ரட்சிப்பு என்ன செஞ்சுட்டு வந்துச்சு. கர்த்தரிடத்தில் அவங்க என்ன செய்தாங்களாம்? அந்த வீட்டார் என்ன செய்தாங்க? மனமகிழ்ச்சியா இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்படிதானே? அல்லேலூயா. மனமகிழ்ச்சி நமக்கு எதுல இருக்கிறது? நான் சொல்ல பவுல் சீலாவுக்கும் மனமகிழ்ச்சியா தான் இருந்தது, சந்தோஷமா இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணதுனால, நேரத்தில் ஜெபம் பண்ணதுனால இந்த குடும்பம் என்ன ஆகி போச்சு? ரட்சிக்கப்பட்டிருக்கு. சந்தோஷம். கூப்பிட்ட உடனே வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அவங்க கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் அவங்க எல்லாரும் அந்த வீட்டார் என்ன செய்தாங்க? கர்த்தரிடத்தில் எப்படி இருந்தாங்க? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராகி மனமகிழ்ச்சியா இருந்தாங்க. அப்ப மனமகிழ்ச்சி எது தெரியுமா? ரட்சிப்புல தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ பேரை வைக்கிறதுனால அல்ல, கிறிஸ்துவ சர்ச்சுக்கு வருகிறதுனால அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருக்குள்ள என்ன இருக்கணும்? அதான் சொல்லுகிற விசுவாசிகள் ஆனபோது ஞானஸ்நானம், விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் சீக்கிரம் எடுங்க. ஸ்தோத்திரம். அப்பதான் நம்முடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள என்ன செய்யும்? கடந்து வரும். அல்லேலூயா. அப்புறம் பார்த்துக்கணும், சின்ன பிள்ளை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு அல்ல, ரட்சிப்புக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிங்க. ஏசாயா 12வது அதிகாரம் 3வது வசனம்.
எங்க இருந்து? வேற ஊற்றில், ரட்சிப்பின் ஊற்றில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மோன்று கொள்வீர்கள். அப்போ ஸ்தோத்திரம், நம்ம ரட்சிப்பு என்கிற ஊற்றிலிருந்து மகிழ்ச்சி என்ன ஊற்று என்ன செய்யும்? என்ன வரும்? சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. துக்கமுகமா இருக்க வேண்டாம். ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப இங்கே நான் வாசிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய ஊற்றில் இருந்து மகிழ்ச்சி என்ன ஊற்றி என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ அடுத்து எத்தனாவது? 4வது காரியம். நமக்கு எதுல மனமகிழ்ச்சி, நமக்கு எது மனமகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தா, நம்ம அடிக்கடி வாசிக்கிற, சபையில் வாசிக்கிற ஏசாயா 58வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும். நல்லா கவனிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம எங்கேயும் போகக்கூடாது. அல்லேலூயா. இங்கே என் பரிசுத்த நாள், அது யாருக்குள்ளது? கர்த்தருடைய நாள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமான, நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது. ஒருவேளை வெளியூருக்கு போனோம்னா அங்கே ஏதாவது ஒரு சபை இருக்குமானா அதில் போகிறது தவறு. நம்ம எங்கேயாவது போய் ஆராதனையிலும், இப்போ தான் சில இடத்துல காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன இருக்கு? ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக மாமனுக்காக, மச்சனுக்காக, அத்தானுக்காக, சித்திக்காக, சித்தப்பாவுக்காக ஆராதனையை நாம் விடவே. இங்கே வாசிக்க நம்முடைய மனமகிழ்ச்சி கொண்டு வந்து எது? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி. கொஞ்சம் கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை தான் சாவுது யாரு? கிளவி. நான் என்ன செய்வோம்? எங்கேயாட்டும் எங்கள் மாப்பிள்ளை இருக்காருல, மாப்பிள்ளையோட அவங்க அத்தையோட சித்தி, அதுக்கு துஷ்டி போவதுக்கு என்ன செஞ்சிருது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட் பண்ணுறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது ரட்சிக்கப்படாமல் ஸ்தோத்திரம் நரகத்துக்கு போயிருக்கு. ஆனால் நமக்கு விலையேறப்பெற்ற ஆராதனையை விட்டுட்டு நம்ம போகிறோம். இங்கே நான் வாசிக்கும்போது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி. ஸ்தோத்திரம். நம்ம கல்யாண வீட்டுக்கு போகிறது, மாமா மச்சவங்க கல்யாண வீட்டுக்கு போகிறது இங்கே எப்போ? காலை சிலருக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு ஸ்தோத்திரம் காணிக்க போட்டுட்டு போனால் போதும், முடிஞ்சு தான் எங்கனாலும் போகணும். அல்லேலூயா. இல்லைன்னா நீங்கள் போகிற வண்டி ஸ்தோத்திரம் இடையில நிற்கும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா ஏதாட்டும் கேட்டு அடைச்சி கிடக்கும். ஏதாட்டும் ஒரு தடங்கள் என்ன செய்யும்? அன்னைக்கு அங்கே தடைப்பட்டு போய் கிடக்கு. இங்கே வாசிங்க. உன் சொந்த பேச்ச இன்னைக்கு ஏன் சொல்லுகிற? கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்குன்னா என்ன செய்யணும்? அன்னைக்கு தான் சொந்தக்காரங்களுக்கு நல்லா கறி எடுத்து நல்ல ஸ்தோத்திரம் வந்து திங்கிறதுக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம் நீங்க கூப்பிட்டு சோறு போட்டு பாருங்க, மறு ஞாயிற்றுக்கிழமை 2 வாரம் கழிச்சு மாறி திரும்பியும் வந்துடுவாங்க. போனா கறி எடுப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒரு வாரம் ஸ்தோத்திரம் அவங்க வந்தாங்கன்னு சொன்னா, வாங்க நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், எங்களோடு கூட வாங்க வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. மறுவாரம் வராங்களான்னு பார்ப்போம். நம்ம தான் வந்தவொடனே சர்ச்சுக்கு வராமல் கறி எடுக்கவும், அவங்களுக்கு அதை வாங்கவும், இதை வாங்கவும், செய்யவும், வைக்கவும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெருசா, வந்தவங்க பெருசா. உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று, இதெல்லாம் நம்ம வார வாரம் வாசிக்கிற வசனம் தான். மகிமையாக எண்ணுவாயானால் மனமகிழ்ச்சி எதுல இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கு. அல்லேலூயா. 1000 நாளை பார்க்கலும் பிரகாரத்தில் எத்தனை நாள்? ஒரே நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை எக்காரணத்தை கொண்டும் விடாதபடிக்கு கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒருவேளை எங்கேயாவது வெளியூருக்கு வெளி ஆராதனைக்கு போயிருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 36 வருஷம் பக்கம் ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம் எதையும் ஸ்தோத்திரம் ஆராதனை விடாதபடி கர்த்தர் கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய்தது. அல்லேலூயா.
எங்களை வளர்த்த எங்கள் தாத்தா செத்தது ஞாயிற்றுக்கிழமை தான். ஸ்தோத்திரம். பெத்த தகப்பன் செத்தது ஞாயிற்றுக்கிழமை தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆராதனை முடிஞ்சுதான் எல்லாம் நடந்துச்சு. ஈஸ்டர் அன்னைக்கு தானே இறந்தாரு. கர்த்தருக்கு அல்லேலூயா. ஆராதனை முடித்த பிறகு தான் ஸ்தோத்திரம். இமான் பிறகு சொல்லிட்டேன், ஸ்தோத்திரம் பிறகு யார்ட்டையும் ஃபோன் பண்ணிடாதுங்க. நம்ம ஆராதனை முடிஞ்ச பிறகு தான் தாத்தா செத்துருக்காருன்னு சொல்லி சொன்னால் போதும் அப்படின்னு. அல்லேலூயா. சிலர் இங்கேருந்து வந்த பிறகு என்னடா சர்ச்சுக்கு சைடில் பெட்டி இருக்குன்னு அதுக்கு பிறகு தான் தெரியும். அல்லேலூயா. அதுக்காக ஆராதனை கட் பண்ணவே கூடாது. சோதன் சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஏதாண்டு ஃபங்க்ஷன் கல்யாணம் வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னா எங்கள் சர்ச்சை முடிச்சுட்டு தான் வருவான். இல்லைன்னா இடையில கொண்டு வந்து கவர் தரேன் இருக்கேன். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் தான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கரமில்ல வேலை பார்க்கும் போதே ஞாயிற்றுக்கிழமை லீவ் தரலன்னா ஸ்தோத்திரம். இங்கே ஒரு வாரம் உனக்கு வேலை இருக்கான்னு சொல்லுவான். வாடா அப்படின்ட்டு வந்துடுவேன். ஸ்தோத்திரம். ஒரு வாரம் வேலையே தரமாட்டான். ஒரு வாரம் கழிக்க விட்டு தான் போகிறோம். ஸ்தோத்திரம். பட்னியாக கிடந்த ஆராதனையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மில்லில் வேலை பார்க்குற காலத்திலே நான் விடவே இல்லை. அல்லேலூயா. ஏதை சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம ஆராதனை அசட்டை பண்ணவே விருந்து வீட்டுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லாம் அனுப்பாதுங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. முடிச்சுட்டு போனால் போதும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மனமகிழ்ச்சி எதில் இருக்கு? நான் சொல்லலை, எதில் இருக்கு? ஓய்வு நாளை ஏங்க இது பொய்யா எழுதி வச்சிருக்கு? ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நான் என்றும் எண்ணுவாயனால் அப்பொழுது நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சி எதில் தருகிறது? ஆராதனையில் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வேண்டுதெல்லாம் அருள் செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை அசட்டை பண்ணவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வாசிக்க பார்ப்போம். நேர வேகமாய் போய்கொண்டு இருக்கிறது. 5வது காரியம் நமக்கு மனமகிழ்ச்சி எதை கொண்டு வருகிறது? யோபின் புஸ்தகம் 27வது அதிகாரம். அது உலக பொருளால நம்மளுக்கு மனமகிழ்ச்சி வராது. எதனால மனமகிழ்ச்சி வரும்? 27 யோபு 27 8வது வசனம். மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் அவனுடைய நம்பிக்கை, அதாவது மாயக்காரன் அப்படின்னா ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கிறவன் ஸ்தோத்திரம் நிறைய பொருளை என்ன செஞ்சிருக்கலாம்? என்ன செஞ்சிருக்கலாம்? தேடி வச்சிருக்கலாம். அப்பா அவருக்கு எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு, எவ்வளவு காரு பங்களா எல்லாம் இருக்கு, என்ன அழகா இருக்காரு பாருங்க. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவனுடைய நம்பிக்கை அல்லேலூயா. அவன் நம்பிக்கை என்ன? ஒண்ணும் கிடையாது. பெரம்புக்கு இடம் என்னது? குளத்தங்கரை இல்லைன்னா வாய்க்காங்கிற எங்கேயாட்டும் கர்த்தருக்கு நிறைய வச்சிருக்காங்கிறதுக்காக சோத்திரம் வீட்டுக்குள்ள நல்ல பெரிய கிரேனட் போட்டு வீட்டுக்குள்ளே பதிச்சு வைக்காங்களா? கேரளாவுக்கு கூட அவங்க தோட்டத்தில் வைப்பாங்க. நம்ம ஆட்கள் கொண்டு போய் எங்கேயாட்டு ஒரு வாரத்தில் போட்டுருவாங்க. எவ்வளோ பொருளை தேடி வச்சுருக்காங்க. ஸோ இம்மிட்டு போல ஸ்தோத்திரம் நான் கண்ணால் பார்த்து பல முறை சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு தங்கச்சி இறந்து போச்சு. ஸ்தோத்திரம். ராஜ்யபுரத்தில் ஸ்தோத்திரம் அதை கொண்டு போய் சுட்டலி விட போகுது. மும்பிட்டு போல ஒரு ஸ்தோத்திரம் மூக்கத்தி அதை கழுத்தி பார்த்தாங்க, வரல. ஸ்தோத்திரம். அதை செய்கிற அந்த சகோதரர் என்ன செய்ய கத்தி வச்சு அறுத்து அதை என்ன செஞ்சிட்டாரு? மூக்க அறுத்தே என்ன செஞ்சிட்டாரு? அதை கூட என்ன செய்யல, மும்பிட்டு போலதான் அதையே என்ன செஞ்சிட்டாங்க? மும்பிட்டு போல கயிறு இடுப்புல கிடக்கிற கயிறை கூட என்ன செஞ்சிருவாங்க? அறுத்துருவாங்க. ஏன் அதை சொல்லுகிறேன்னா, இங்கே மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் ஸ்தோத்திரம் போடு தம்பி, தேவனுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை ஸ்தோத்திரம் ஒண்ணு இல்லை. அடுத்து கிளை 10வது வசனம் வரைக்கும் அவனுக்கு ஆபத்து அவன் மேல, பெரிய பணக்காரன் தான், ஐஸ்வர்யம் தான், அவனுக்கு ஆபத்து அவன் மேல வரும்போது பாருங்க, தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? அவன் கூப்பிட்டா இவ்வளவு பணம் இருக்கு,
உன சொத்தெல்லாம் விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டாலும் கேட்பாரோ? கீழே அவன் சர்வ வல்லவருக்கு மனமகிழ்ச்சியாய் இருப்பானோ? அவன் எப்போது தேவனை தொழுது கொண்டு இருப்பானோ? ஸ்தோத்திரம் போதும். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி இருப்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு உலக பொருள் அல்ல, ஐஸ்வர்யம் இல்ல, வீடு வாசல், அதுதான் நமக்கு மனமகிழ்ச்சி அல்ல. நம்ம தேவனோடு இருப்பது தான் நமக்கு என்னது? மனமகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல விலை உயர்ந்த கார் வாங்கினா கொஞ்ச நாள் சந்தோஷமா அந்த கார்ல போகும்போது சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பிறகு அது மனமகிழ்ச்சி என்ன செய்யாது. ஒரு வீடு கட்டணும்னு ஒரு சில ஆண்டுகள் அந்த வீட்டில் பார்த்து நம்ம என்ன செய்வோம்? மனமகிழ்ச்சியா இருப்போம். ஒரு பைக்கோ ஒரு எதுனாலும் வாங்கினாலும் அது கொஞ்ச நாளைக்கு தான் அது என்ன செய்யும்? மனமகிழ்ச்சியா இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸை பாருங்க, ஒரு நல்ல ட்ரெஸ், புது ட்ரெஸ் போட்டால் ஸ்தோத்திரம், ஒரு நாள் 2 நாள் அந்த சட்டையை பார்த்து என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம். அதுக்கு பிறகு கழுத்து எங்கேயாவது என்ன செஞ்சிருவோம். ஆனால் தேவன் நமக்கு தருகிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலக பொருள் அல்ல, அவர் தருகிறது தான் நமக்கு என்னது? மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து என்னன்னா, உலக பொருள் மேல நமக்கு மனமகிழ்ச்சி இருக்கவே ஆண்டவர் நம்முடைய ஆயுஷ்நாள கூட்டி கொடுத்திருக்காரு, நம்மளை நடத்துறாருங்கிறதுல நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யனை குறித்து வேதம் சொல்கிறது. மத்தேயு 19வது அதிகாரம். இன்னொரு காரியத்தை சொல்லி வேகமாக முடிச்சிடும், கரெக்டாக ஆகிட்டு முடிச்சிடும். 19:23 வாசிங்க. 19:23. அப்பொழுது இயேசு சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது எப்படியா? நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பூர்ணர் தான். நம்ம எல்லாரும் ஐஸ்வர்யவான் ஆகணும்னு ஆண்டவர் விரும்புவர் தான். ஆனால் இங்கே ஒரு வாலிபனை குறித்து பார்க்கும்போது, அங்கே ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஏன்? இவன் எண்ணம் ஏக்கம் எல்லாம் எது மேலதான் இருக்கும்? ஐஸ்வர்யத்து மேலதான். நமக்கு எவ்வளவு தந்தாலும், வீடு தந்தாலும், காரு தந்தாலும், பங்களா தந்தாலும், எண்ணத்தை தந்தாலும், நம்ம கண்ணு எண்ணம் தோத்துறோம் அந்த ஐஸ்வர்யத்து மேல இருக்கவே, பணத்தை கொடுத்தாலும் நம்ம கண்ணு அது மேல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அடுத்து கீழே வாசிங்க. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், 25வது வசனம் வரைக்கும் வாசிங்க. மேலும் நல்ல கவனியா, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கணும், ஒட்டகமானது ஊசியில் எளிதாக இருக்கும். அப்போ என்ன ஸ்தோத்திரம், பரலோக ராஜ்யத்தில் அவங்க வருவது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பணம் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. இந்த உலகம் நமக்கு சமாதானத்தை, உலக பொருளை ஏதோ நமக்கு சமாதானத்தை, மனமகிழ்ச்சியை கொடுக்கவே கர்த்தர் தான் நமக்கு மனமகிழ்ச்சியை தருகிறது. அல்லேலூயா. இன்னொரு லூக்கா 12:14 வாசித்தோம்னா, ஒருத்தன் ஒரு ஐஸ்வர்யம் சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? 12:16 வாசிங்க லூக்காவில். மனுஷனே, அதுக்கு முன்னால இருந்து வாசிங்க பிரதர். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. ஒருத்தனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அவனுக்கு உயிர் அல்ல, ஜீவன். எவ்வளவு ஆசை இருக்கலாம், அவனுக்கு ஜீவனா? இப்போ சமீபத்தில் டாடா ஓனர் இறந்து போன, முதிர்ந்த வயதில் தான் இறந்து இருக்கிறார். அவருக்கு எவ்வளோ ஸ்தோத்திர கம்பெனிகள் என்ன செய்தான். போகும்போது எத்தனை கம்பெனி கொண்டு போனாரு சொல்லுங்களேன்? ஒன்னையே என்ன செய்ய முடியல, கொண்டு போக. அவ்வளவு இருந்து எதையாண்டு ஒன்று கொண்டு போயிருக்கலாம்ல. கார் கம்பெனி என்னென்னலாம், செல்போன்ல இருந்து எல்லாம் என்னென்னலாம் டாடா இதில் உண்டா அத்தனையும் வச்சு இங்க வாசிக்கிறோம். வாசிங்க. அல்லாமலும் சொன்னார், நல்ல கவனிய, ஐஸ்வர்யம் உள்ளவ
ஒருவனுடைய நிலம், ஆண்டவர் ஓமையா சொல்றாரு, நிலம் அது நிறைய என்ன செஞ்சுதான் விளைஞ்சது. நான் நினைக்கிறேன் விளைஞ்சு கொண்டு வந்து வச்சு ஏற்கனவே அங்கே அடைச்சி வச்சது என்ன செய்ய முடியல, காலி பண்ணலை. அது அவ்வளவு என்ன செய்யுது, ஸ்டாக் இருக்கு. இப்போ திரும்ப விளைஞ்சி அடுத்து வர்றதுக்கு ரெடியா இருக்குது. இவன் சொல்றான் என்ன செய்யணும், நான் என்ன செய்வேன், இந்த தானிகளை சேர்த்து வைப்பதற்கு என்ன செய்யல, வச்சிருக்கிறதுக்கு இன்னும் இடம், இதே இருக்கிற இது என்ன செஞ்சிட்டு நிறைஞ்சிட்டு வைக்கிறதுக்கு இன்னும் இடம் இல்லையே. இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச காரியம் தான். இடித்துக்கு களஞ்சியத்தை என்ன செய்ய நான் பெரிதாய் கட்டி ஏன் இதெல்லாம் நான் சொல்லுகிறேன்னா, ஐஸ்வர்யத்தின் மேல நமக்கு மனமகிழ்ச்சி இருக்காது. ஐஸ்வர்யம் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரவே வராது. நிறைய பணக்காரங்களை போய் கேட்டு பாருங்க, நிறைய பணம் இருக்கா, ஐஸ்வர்யம் கேளுங்க, சந்தோஷமா இருக்காங்க கேளுங்க, இல்லவே ஸ்தோத்திரம். சில வருஷத்துக்கு முன்னால சில ஐஸ்வர்யான்களை போய் ஒரு நாள் பார்க்கணும் பேசணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் அந்த முடிவோடு போய் பார்த்தேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்தீங்கன்னா துவையலும் கஞ்சி சாப்பிடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொல்றது ஸ்தோத்திரம், அந்த அளவுக்கு அவங்க பிள்ளைகளால, அவங்க குடும்பத்தால, அவங்க பணத்தினால, அவங்களோட வசதினால அவ்வளவு நொந்து போய் இருக்கிறாங்க. இப்போ சொல்றான் பாருங்க, ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்கள் அநேக பொருட்களை சேர்த்து வைக்க பட்டி இருக்கிறது, நீ இளைப்பாரி. யாரை பார்த்து சொல்றா? நான் சொல்ல விளைஞ்சு வந்திருக்கத ஒரு 10-100 மூடையை தூக்கி இலைக்கு கொடுக்கலாமே, அவன் என்ன செய்யல, ஸ்தோத்திரம், இன்னும் இடிச்சு பெருசா கலைஞ்சு. இப்பதான் சொல்றாரு, அவனுக்கு வேட்டு வைக்காரு பாருங்க, ஆத்துமாவே யார் சொல்றா? அவன் தன்னுடைய ஆத்மா பார்த்து சொல்றான். ஸ்தோத்திரம், அவனே பேசுறான். இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு என்ன செய்யுது, தேசம் முழுதும் பஞ்சம் வந்தாலும் என் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறதுக்கு என்ன செய்யாது, காலியாக. அப்ப சொல்றான், உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, தேவனோ அந்த மனுஷனை நோக்கி சொல்றாரு, மதியடனே உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இன்று ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்து வைத்ததெல்லாம் யாருடையதாமா? ஒன்னும் கொண்டு வந்ததில்லை, வரும்போது கொண்டு வந்ததில்லை, இல்லை இல்லை, ஓ போகும்போதும் கொண்டு போவதில்லை, வரும்போது கொண்டு வந்ததில்லை, இல்லை இல்லை, ஓ போகும்போதும் கொண்டு போவதில்லை. எப்படி உலகினில் வந்தாயோ நண்பா அப்படியே மண்ணுக்கு நீ போவாய். எப்படி நீ உலகில் வந்தாயோ நண்பா அப்படியே மண்ணுக்கு நீ போவா. வா இயேசு அண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா. கொஞ்ச காலத்திலே தேவ கோபம் ஓ பற்றி எரிய போகுதே நண்பா. கொஞ்ச காலத்திலே தேவ கோபம் ஓ பற்றி எரிய போகுதே நண்பா. இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தார், தேவ கோபத்துக்கு தப்பு தீனி கொள்வார். இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தார், தேவ கோபத்துக்கு தப்பி தீனி கொள்வார். வா இயேசு அண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிறது உலக பொருள் அல்ல, ஐஸ்வர்யம் அல்ல, இந்த உலகத்தில் காணப்படுகிற எதுவும் அல்ல. நம் ஆண்டவரிடத்தில் வரும்போது, நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவருக்கு கொடுக்கும் போது அதுவே நமக்கு எதா இருக்கும், மனமகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மனமகிழ்ச்சி தருகிறது ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்கிறது. அல்லேலூயா. வாசிங்க. அப்படி வாசித்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அதேதான்.
பரிசுத்த ஓய்வு நாளிலே இஷ்டமானதை செய்யாதபடி காலை விலக்கி சரி, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப மனமகிழ்ச்சி எதை கொண்டு வர, நம்ம இஷ்டம் போல செய்யாதபடி, இஷ்டம் போல நடக்காதபடி நம்ம ஆண்டவருக்கு என்று ஒரு ஊழியத்தை நாம் செய்வோமானால் அது நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஒரு 10 பேருக்கு கைப்பொறி கொடுத்துட்டு வாங்க, துக்கத்தோடு வரீங்களான்னு பார்ப்போம். எவ்வளவு சந்தோஷம் பிரதர், உண்டா இல்லையா பிரதர்? அங்க கைப்பொறி கொடுத்துட்டு வரும்போது உண்டா இல்லையா சிஸ்டர்? வந்தவங்களுக்கு தெரியும். அவ்வளவு சந்தோஷம். ஸ்தோத்திரம். கொடுத்துட்டு இப்படி திரும்பி நம்ம வரும்போது பார்க்கும்போது யாரெல்லாம் வாங்கி வாசிக்காங்களோ பார்க்கும்போது நம்முடைய இருதயம் அப்படி கொழுந்து விட்டு எழுகிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கொடுத்த கைப்பிரதி அவங்க என்ன செய்யறாங்க? வாசிக்கிறாங்க. அப்ப ஆண்டவருக்கு என்று நம்ம ஊழியம் செய்வது நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? என்னத்தை கொண்டு வரும்? மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். 10 பேருக்கு 10 நோட்டீஸ் கொண்டு கொடுத்து பாருங்க. நீங்க போயிட்டு நீங்க துக்கத்தோடு வரீங்களான்னு பாருங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை சந்தோஷமா வைப்பாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை நல்லா போய் ஹோட்டல்ல நம்ம சாப்பிட்டுட்டு வந்து ஸ்தோத்திரம் ஏப்ப விட்டுட்டு வந்ததுல தான் மிச்சமா தவிர அது நமக்கு என்னத்தை கொண்டு வராது? சந்தோஷத்தை கொண்டு வரவே. அப்போ நம்ம கத்தெடுத்த ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். 2 நாளாகமும் 29வது அதிகாரம் 30வது வசனம் முடிச்சிடும் இல்லையோ? 2 நாளாகமும் 29, 30. 29வது அதிகாரம் 30வது வசனம். லேவியரை நோக்கி கர்த்தரை துதியுங்கள் என்றால் அவர்கள் அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து தலை குனிந்து என்ன செய்தாங்க? பணிந்து கொண்டாங்க. ஆண்டவரை துதிக்கிறதுல அவங்களுக்கு என்ன இருந்தது? நான் சொல்றேன், ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்தா கண்டிப்பா நமக்கு என்ன உண்டு? அடிக்கடி கேட்கிற வசனம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை ஒருவன் எனக்கு என்று ஊழியம் செய்வானாலும் பிதாவானவர் கனம் பண்ணுவார். வேலைக்கு போறீங்களா? உங்க பைக்கில் 4 கைப்பிரதி எடுத்து வச்சுட்டு போங்க. அன்னைக்கு எனக்கு நான் பிரதரை வேண்டான்னு கூட சொல்ல செய்யிட்டேன். கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை பொண்ணுக்கு 10 புதிய ஏற்பாடு இங்கேருந்து சீல் அடித்து கொண்டு போய் மணவடையில் கொடுத்துட்டு வந்திருக்காப்புல. நம்ம செய்வோமா? யோவான் பிரதர் அல்லேலூயா. மணவரையில் நிற்கிற மணமகள் மாப்பிள்ளை அப்படித்தானே பிரதர் வச்சுட்டு தான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். பாஸ்டர் சீல் அடித்து சோம் பண்ணி தாங்க பாஸ்டர். நான் ஸ்தோத்திரம் எல்லாம் கவரை கொடுக்காங்க, நான் இதை கொடுத்துட்டு வரேன். அவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியும். கிறிஸ்து மித்தம் பைத்தியக்கார தான். அல்லேலூயா. இடையில ஒரு தினம் ஸ்தோத்திரம் பெட்ரோல் போடுறதுக்கு கடம்பூர் போயிட்டு நான் வந்துகிட்டு இருக்கேன். ஸ்தோத்திரம் வந்துகிட்டு இருக்கும்போது பெட்ரோல் போட்டு உட்காந்து ஒரு ஆளு இப்படி துக்கத்தோடு நான் கிட்ட போய் நான் அடித்த பிறகு இப்படி ஒரு மாதிரி முழிச்சுக்குது. பெட்ரோல் போட்டாச்சு. போட்ட உடனே உங்கள் பாரத்தை உங்கள் கண்ணீரெல்லாம் மாற்றுகிறது இதுதான் அப்படின்னு சொல்லி பைக்கில் இருந்த ஒரு புதிய ஏற்பாடை கையில் கொடுத்துட்டு வந்து இது அடுத்த தடவை வரும்போது வாசிக்கலான்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சில மாதம் கழித்து ஒரு தரம் போயிட்டு வரும்போது அவர்கிட்ட அந்த பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போட்டு கேட்டேன், ஐயா அதில் உள்ள வார்த்தைலாம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு. நிம்மதி இல்லாமல் இருந்தேன். எனக்கு இந்த நீங்கள் கொடுத்த அந்த புஸ்தகம் எனக்கு என்ன செய்யுது? நமக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆண்டவருக்காக எதாவது செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் நம்ம அற்பமா எண்ணலாம், பைத்தியக்காரின்னு எண்ணலாம். ஆனால் ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்வான். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவாருங்க. மனுஷன் கனப்படுத்த போகாமல் கர்த்தர் கனம் பண்ணுவார். நிறைய வசனம் சொல்ல நேரம் இல்லை. ஆகையால் 6வது காரியம் மனமகிழ்ச்சி எதை கொண்டு வரணும்? ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யும் போது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த 3 பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய குடும்பமும் ஸ்தோத்திரம் வேலை பார்த்தா ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஏதாவது ஊழியம் செய்யணும். சண்டை கிளாஸ் ஊழியமா எதாகிலும் ஆண்டவருக்காக நம்ம செய்வோமானா அது பெரிய சந்தோஷம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே படிச்சு இன்ஜினியர் ஆகும், வெளிநாட்டுக்கு அனுப்பணும். ஸ்தோத்திரம். அவ்வளவு சம்பளம் வாங்கணும். இவ்வளவு மாறி பார்த்தீங்கன்னா அங்கே கவலைக்கும் கண்ணீரும் வேதனையும்.
அப்பா மர்மம் குணமே சரியில்லை. இன்னொரு பக்கம் மர்ம குணமே அவா ஸ்தோத்திரம் ஆடுற ஆட்டமே. கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யாதான் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. மனுஷ பார்வையில் அற்பமா தெரியலாம். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும் 4-5 ஊழியக்கார் பட்டினி பசியோடு பிள்ளைகளை வைத்து கஷ்டப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஊழியம் செய்தவர்களை கர்த்தர் கனப்படுத்தி தான் வைத்து இருக்கிறார். அது பிள்ளைகள் ஒண்ணுமே ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்னா மனமகிழ்ச்சியை வைப்பார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு என்று ஊழியம் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவியின் மீதம் மிகுந்த சந்தோஷம். அங்க மட்டும் சந்தோஷம் இல்லை, நமக்கு சந்தோஷம் கர்த்தர் தர முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாய் மாறோ கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடோ, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறோ, உங்கள் கவலைகள் கண்ணி மகனே கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகன். நல்ல கைத்தடி பாடுவோம். கைவிட மாட்டார் நாம் இயேசு, கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. உள்ளம் தாங்குகிறார், ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், தாங்கிடும் பலன் தருவார், தப்பி சொல்ல வழி செய்வார், தாங்கிடும் பலன் தருவார், தப்பி சொல்ல வழி செய்வார், நீ தப்பி சொல்ல வழி செய்வார், நீ தப்பி சொல்ல வழி செய்வார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம், நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில், நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் நேசர் வருகையில் தந்திடுவார், நேசர் கலங்கிட தேவையில்லை, கலங்கிட தேவையில்லை, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து வீடும். எல்லாரும் வாயில திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா?
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த பகல் வேளையில தேவனுடைய வார்த்தை நமக்காகவே கொடுக்கப்படும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தரை நம்ம கோபப்படக்கூடாது. கர்த்தர் மேல நம்ம வருத்தப்பட வேண்டியா. ஓ ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஏன் செய்யல, ஆண்டவர் ஏன் நடத்தல என்று நாம் கேள்வி கேட்க அல்ல. கர்த்தர் நமக்காக யாவையும் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது. நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அருள் செய்கிறது. அல்லேலூயா. ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, எந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா. அந்த மத்தியான வேளையில கடம்பூர் ஆராதனை ஆசீர்வதித்து இந்த இடத்துல ஆராதனை இதுவரை பாடி துதிக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் உதவிச்சு. நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய 6 நன்மைகளை நாங்கள் பார்த்தோம். இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் மேலே எங்களுக்கு மனமகிழ்ச்சி இல்லை ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை துக்கப்படுத்தும், எங்களை ஆண்டவரை வேதனைப்படுத்தும், பாரப்படுத்தும். ஆனால் நீங்கள் தான் எங்களை மனமகிழ்ச்சிப்படுத்துங்க. எங்களுடைய கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாற்றுவர் நீங்கள் தான்ப்பா. அந்த ஒவ்வொரு சகோதரிமாருக்காக ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேதம் தானப்பா எங்களுக்கு மனமகிழ்ச்சி. ஆண்டவரே, இதை கேட்ட 6 காரியத்தை விட்டு விடாதபடி மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிற இந்த காரியங்களை கடைபிடிக்க கர்த்தர் உதவிச்சு. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சகோதரமார் செய்கிற வேலைகள், தொழில்கள், சகோதரிமார் செய்கிற வேலைகள், பிள்ளைகள் செய்கிற வேலைகள், படிப்பு எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்தம், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகலவர்களும் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடும் வரதடப்பட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவருடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் எப்போதும் நினைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.